இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு ஏஐடியூசி அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கள தகவல்கள் என்ன? தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியா இளைய கடற்படை சிறைப்பிடிப்பது, தாக்குதல் நடத்துவது, அவங்க படகுகளை சேதப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர் கதையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை சிறையில இலங்கை கடற்படை பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கி வராங்க. அது மட்டும் இல்லாமல் கைப்பற்றப்பட்ட படகுகளை இலங்கை அரசு அரசுடைமையாக்கப்பட்டு அங்குள்ள மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழக மீனவர்களின் வாழ்வாரம் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியா இளைய கடற்படை அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க. இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் உள்ளிட்ட தமிழக மீனவர்கள் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா இன்று தங்கச்சி மடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்னாடி ஏஐடிசி மற்றும் மீனவ குடும்பங்கள் கலந்து கொண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவ பெண்கள் உள்ளிட்ட மீனவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள உடனே மீனவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏராளமான மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் பிரச்சனை இல்லாமல் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை, குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களை பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இனி வரும் காலங்களில் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மீனவ அமைப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.